Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது கைனமெட்டிக்ஸ் மிஷினரி. இதை மட்டும் படித்தால் போதும், மெதுவாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸின் KOM. இப்போ ஒவ்வொரு யூனிட் வைஸ் என்ன டாபிக்னு பார்க்கலாம். ME8492 KOM சப்ஜெக்ட் கோடு வந்து ரெகுலேஷன் 2007 இருக்க சப்ஜெக்ட். இது பாஸ் அவுட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அவங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணலாம். சிலபஸ் இந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து இன்வர்ஷன்ஸ் ஆஃப் 4 bar செயின், சிங்கிள் சைடு கிராங்க் செயின், டபுள் சைடு கிராங்க் செயின். இது கம்பல்சரி கேட்குற கொஸ்டின். இது இல்லாமல் வந்து வேறு கொஸ்டினே இருக்காது. இது எல்லாம் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. கம்பல்சரி இந்த கொஸ்டின் இருக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும். இது இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிக்விட்டட் மோஷன் மெக்கானிசம் தனியாக அதை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெரிவேஷன் சேர்த்து எழுதணும். இந்த சைடு கிராங்க் செயினில், சிங்கிள் சைடு கிராங்க் செயினில் பார்த்தீங்கன்னா கிக்விட்டட் மோஷன் மெக்கானிசம் ரெண்டு இருக்கும். அது நீங்கள் ஜென்ரலாக வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் சிங்கிள் சைடு கிராங்க் செயின் இன்வர்ஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டெரிவேஷன் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கிக்விட்டட் மோஷன் மெக்கானிசம் மட்டும் கேட்டாங்கன்னா டெரிவேஷன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கைனமெட்டிக் பேர், இது நல்லா படிச்சுக்கணும். இதில் வந்து 2 மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து 30 மார்க் இல்லைனா 10 மார்க்கில் கேட்பாங்க இந்த கொஸ்டின் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கைனமெட்டிக் பேர்ஸ். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இதில் காமிக்கல, இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது வந்து 2 மார்க்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி 8 மார்க் இல்லைனா 10 மார்க்கில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் ஆன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ ரீசெண்டாக வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இந்த தடவை உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நிறையா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள். இது அரியர் கொஸ்டின்லாம் கேட்டாங்க, ரெகுலர் ரொம்ப கேட்டதில்லை. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு அதை பாருங்கள். லாஸ்ட் 2017 ரெகுலேஷனில் ஆஃப்லைன் நடந்த எக்ஸாமில் கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா கைனமேட்டிக் லிங்க் டயக்ராம். அப்போ நியூ டாபிக் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதை நீங்கள் டைம் இருந்துச்சு இதையும் பாருங்கள். இந்த தடவை வருமானு தெரில, ஆனால் போன கேட்ட நியூ டாபிக் வந்து கைனமேட்டிக் லிங்க் டயக்ராம் பார்ட் சியில் கேட்டிருந்தாங்க. இந்த யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஐ சென்டர் மெத்தட், ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட். ரெண்டுமே வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது, ஆக்சலரேஷனும் யூஸ் ஆகுது. நம்ம ஐ சென்டர் மெத்தடில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க மாட்டோம், ஒன்லி வெலாசிட்டி மட்டும் தான் நம்ம யூஜியை பொறுத்த வரைக்கும். அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெலாசிட்டி அனலைசிஸும் போடுவோம், அதே சமயம் ஆக்சலரேஷன் அனலைசிஸும் போடுவோம். ஸோ நீங்கள் இது எப்படி படிக்கிறதுக்குன்னு அப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஐ சென்டர் மெத்தட் எடுத்தீங்க அப்படின்னா 4 barல 2 ப்ராப்ளம், தென் சைடக் ரேங்கில் 2 ப்ராப்ளம், அண்டு 4 bar சைடக் ரேங்க் இருக்க கம்பைன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, எல்லாமே இதோட காம்பினேஷன் தான் இருக்கும். அதில் 2 ப்ராப்ளம், மொத்தம் 6 ப்ராப்ளம் மட்டும் வந்து ஐ சென்டர் மெத்தட், இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட்லையும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட்லையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 ப்ராப்ளம் பார்த்தாலே போதும், நீங்கள் வெல்வெஸ்ட் ஆயிடுவீங்க. வேறு எதுவுமே பார்க்க எக்ஸ்ட்ராலாம் பார்க்க தேவையில்லை. வேறு 6 ப்ராப்ளம் மட்டும் பாருங்கள் போதும். நீங்கள் நல்லா வெல்வெஸ்ட் ஆகணும், கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா கொரியாலிஸ் கவுண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன். இதை வந்து ரொம்ப ரேராக கேட்குறாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமான டாபிக் கூட, அதனால் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து 2 டாபிக் நல்லா படிச்சுங்க, இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட் நல்லா படிச்சுங்க, அதே சமயத்தில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட் படிச்சுங்க. இது வந்து 2 மார்க் மட்டும் கேட்பாங்க. கொரியாலிஸ் கவுண்ட் 2 மார்க் கேட்பாங்க. அந்த டேரக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்கும், அதை வந்து சைடு வந்து மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த லிங்க் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சைடு அப் சைடில் மூவ் ஆகுது, இதோட லிங்க் வந்து கிளாக் வைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ இதோட கொரியாலிஸ் கவுண்ட் டேரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து 2 மார்க்கில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த யூனிட் 3 பார்த்திங்கன்னா நார்மலாக கேம் ப்ரொஃபைல் தெரியும், எல்லாத்தையும் வரைவோம். அது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா கேம் டெர்மினாலஜி அண்ட் நாமக்லேச்சர். இந்த கேமோ நாமக்லேச்சர், ப்ரெஷர் ஆங்கிள்னா என்ன, அப்புறம் வந்து அந்த பேஸ் சர்க்கிள்னா என்ன, அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் வரும். இந்த கேம் நாமக்லேச்சர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே சில 2 மார்க்ஸ்லேருந்து வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேம் நாமக்லேச்சர் நல்லா படிச்சுக்கங்க. அப்புறம் கேம் ப்ரொஃபைல் நீங்கள் படிக்கும்போது வந்து வேரியஸ் ஃபாலோயர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபாலோயருக்கும் ஒரே இதை போட்டு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பார்க்க விட ஒரே கொஸ்டின் எல்லாத்தையும் இருக்க மாதிரி சால்வ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபாலோயர் என்ன இருக்கும், நைஃப் எட்ஜ் ஃபாலோயர் இருக்குது, ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோயர் இருக்குது, ரோலர் ஃபாலோயர், அது இல்லாமல் ஆசிலேட்டிங் ஃபாலோயர் இருக்குது. ஸோ 4 டைப் ஆஃப் ஃபாலோயர் இருக்குது. இந்த 4ல் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டிங் ஃபாலோயர் ரொம்ப கேட்குறது இல்லை. நீங்கள் 3 ஃபாலோயர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நைஃப் எட்ஜ், ஃப்ளாட் அண்ட் ரோலர். 3 ஃபாலோயர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நைஃபும் இதில் வந்து எது கஷ்டமாக இருக்குன்னா நைஃப் ரொம்ப ஈஸி, கேட்க ரொம்ப ஈஸி நைஃப் தான். இந்த ஃப்ளாட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளாட் வரையணும். இது நைஃபுக்கு அப்புறம் ஈஸியானது ரோலர் ஃபாலோயர். நீங்கள் ப்ரோ சர்க்கிள் இருந்தால் போதும், ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் போட்டுடலாம். ஃப்ளாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோயர், ரோலர் ஃபாலோயர் நம்ம யூடியூப் நம்ம கினமேட்டிக்ஸ் மிஷன் லெக்சர்ஸில் எல்லாமே கொடுத்துருக்கோம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேரியஸ் மோஷன்ஸ் ஆஃப் ஃபாலோயர். என்னென்ன மோஷன்ஸ் இருக்கும், 4 டைப் ஆஃப் மோஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி, சிம்பிள் ஹார்மோனிக், சைக்ளாய்டல் அண்டு UAR மோஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், ரிட்டார்டேஷன் இதில் எழுதலை. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி, சிம்பிள் ஹார்மோனிக், சைக்ளாய்டல், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 4 மோஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலாகவும் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபாலோயர் மோஷன் கேட்பாங்க. அதாவது என்னென்னா ஃபஸ்ட் இதில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருக்கும், செகண்ட் இதில் UAR இருக்கும், இல்லை ஃபஸ்ட் இதில் UAR இருக்கும்,
அடுத்ததில் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் மாறி வரலாம். எல்லா காம்பினேஷன் இருக்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி எல்லா மோஷன்ஸுக்கும் எப்படி வரையணுங்கிற கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த காம்பினேஷனையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஃபார் வேரியஸ் ஃபாலோயர் மோஷன். ஒவ்வொரு ஃபாலோயர் மோஷன்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்சலரேஷனுக்கும் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் டிசலரேஷன் அப்போதுக்கான ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இது 2 மார்க் கேட்பாங்க. இது இல்லாமல் ஒரு டாபிக் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இதில் எழுதுல வந்து டெரிவேஷன்ஸ் ஃபார் வேரியஸ் ஃபாலோயர் மோஷன்ஸ். எல்லா ஃபாலோயரும் டெரிவேஷன்ஸ் இருக்கும். இது வந்து எப்பயாச்சும் கேட்குறாங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு படிச்சுட்டு டைம் இருக்குது அப்படின்னா கடைசியாக நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க. டெரிவேஷன்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இந்த லாஸ்ட் 2 டாபிக் இருக்கு இல்லையா, ஃபார்முலாவும் டெரிவேஷன்ஸ் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன் தான். இருந்தாலும் கூட கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஸோ நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய டாபிக் வந்து நாமக்கல் ஆஃப் கேம். நம்ம கேம் ப்ரொஃபைல் வந்து எல்லா ஃபாலோயருக்கும் வரைஞ்சி பார்க்கணும், எல்லா மோஷனுக்கும் வரைஞ்சி பார்க்கணும், அப்புறம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மோஷன்ஸையும் வரைஞ்சி பார்க்கணும். இது வரைஞ்சினாலே கேமில் உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு மார்க் நல்லா அள்ளித்தர யூனிட் கேவை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3யும் யூனிட் 2ம் தான் மார்க் ஃபுல்லாக கொடுக்கும். மேக்ஸிமம் நல்லா அள்ளி கொடுக்கும். மற்ற யூனிட்டில் வந்து பெருசான மார்க் வராது. அதில் யூனிட் 3 2 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிராஃபிக்கல் அப்ரோச்சாக இருக்குன்னு படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா மார்க் உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்பர்கிய நாமக்லச்சர் உங்களுக்கு கேட்பாங்க. ஸ்பர்கிய நாமக்லச்சர் இந்த அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த ஸ்பர்கிய நாமக்லச்சர் நீங்கள் படிச்சுனாலே 2 மார்க் ஈஸியாக படிச்சிடலாம். இதுவும் 2 மார்க் கண்டிப்பாக வரும். மாடுல்னா என்ன, அடண்டம்னா என்ன, டிரண்டம்னா என்ன, அப்புறம் வந்து சர்க்குலர் பிச்சுனா என்னன்னு சொல்லி இதில் வந்து 2 மார்க் வந்துடும். அப்புறம் லா ஆஃப் கியரிங் டெரிவேஷன் இதுவும் பேச கேட்குறாங்க. லா ஆஃப் கியரிங் டெரிவேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட். என்னன்னா யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் தான். ஆனால் தியரியாக கேட்டாங்க அப்படின்னா நாமக்கல் மட்டுமே வந்து 30 மார்க் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் லா ஆஃப் டெரிவேஷன் மட்டும் 30 மார்க் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு. லா ஆஃப் கியரிங் படிச்சுங்க, நாமக்கல் ஆஃப் கியரிங் படிச்சுங்க. 30 மார்க்கில் ஒரு சான்ஸ் இருக்குது. லா ஆஃப் கியரிங் படிச்சிங்கனாலே லா ஆஃப் கியரிங் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஸ்டேட் லா ஆஃப் கியரிங் கேட்பாங்க. லா ஆஃப் கியரிங் என்னென்னு எழுதிடணும். ஸோ டெரிவேஷன் படிச்சிங்க. டெரிவேஷனுக்குள்ள இந்த டெஃபினேஷன் படிக்கும்போது 2 மார்க்கும் படிச்சிடலாம், 30 மார்க்கும் படிச்சிடலாம். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கியரில் சால்வ் பண்ணும்போது கியரில் எல்லா ப்ராப்ளம்ஸையும் எல்லா டைப் எல்லாத்தையும் பார்த்துடணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எப்படி ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடண்டம் இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் கியர் சச்சஸ் ஃபைண்டிங் ஆஃப் அடண்டம், டிடண்டம், நம்பர் ஆஃப் டூத் ஆன் பினியன் அண்ட் கியர், கான்டாக்ட் ரேஷியோ என்ன கண்டுபிடி சொல்லுவாங்க. மினிமம் நம்பர் ஆஃப் டீத் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படி கொஸ்டின் இருக்கலாம். அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆன் பினியன் அண்ட் கியர், லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட், லென்த் ஆஃப் பாத் ஆஃப் அப்ரோச் ஒன்று இருக்கும் இல்லையா. லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட், லென்த் ஆஃப் பாத் ஆஃப் அப்ரோச், அப்புறம் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங், ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஸ்லைடிங் டு வெலாசிட்டி ஆஃப் ரோலிங், VS/VR. இதெல்லாம் வேறு ஏதாச்சும் காம்பினேஷன் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். கியரில் என்ன டைப் இருக்கோ எல்லாமே ஃபுல்லாக படிச்சுங்க. நீங்கள் கியர் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கியருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இது இல்லாமல் ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ப்ராப்ளம் ஆன் ரேக் அண்ட் பினியன். ரேக் அண்ட் பினியன் வந்து ரொம்ப ரேராக ஒரே ஒரு அரியரில் மட்டும் தான் கேட்டுருக்காங்க, ரொம்ப கரண்ட்டில் கேட்டதில்லை. ஸோ ரேக் அண்ட் பினியன் டைம் இருந்துச்சு அப்படின்னா ரேக் அண்ட் பினியன் பார்த்துங்க. ஸோ கியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கியரை ஒரு ஆஃபில் கியர் இருக்கும். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் கியர் இருக்கும், இன்னொரு ஆஃப் வந்து கியர் ட்ரெயின் இருக்கும். சரி, அந்த கியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாமக்கல் ஆஃப் கியர் படிக்கணும், லா ஆஃப் கியரிங் படிக்கணும். அப்புறம் கியரில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படின்னா டைப் இருக்கோ எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துடணும். அப்படின்னா தான் நீங்கள் கியரில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா யூனிட் 4 கியரில் வந்து டெரிவேஷன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 செகண்ட் ஆஃப் கியர் ட்ரெயின். இந்த கியர் ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா கியர் ட்ரெயின் எல்லா டைப் ஆஃப் கியர் ட்ரெயினையும் பார்த்துங்க, அப்ளிகேஷன் பார்த்துக்குங்க. இது 2 மார்க்கில் வரும். 2 மார்க்கில் வந்து பேசிக்கலி கியர் ட்ரெயினாக அப்ளிகேஷன் என்ன, ஒரு வாட்ச் இப்போ நம்ம வால் கிளாக் இருக்கு இல்லையா, இப்போ கிளாக்கில் வாட்சஸில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ட் கியர் ட்ரெயின் இருக்கும், கிளாக்ஸ் வாட்ச். இதில் அப்ளிகேஷன் கேட்பாங்க. இந்த கிளாக்ஸில் இருக்க அப்ளிகேஷனோட கியர் ட்ரெயின் என்ன கேட்பாங்கன்னா ரிவர்ட் கியர் ட்ரெயின். அப்புறம் லேத்தில் பின்னாடி கியர் இருக்குல்ல, அது என்ன கியர்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா கியர் ட்ரெயினையும் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது 2 மார்க்கில் வரும். கியர் ட்ரெயினோட அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் டைப் ஆஃப் கியர் ட்ரெயின் வந்து அது இதில் முக்கியமாக கியர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நீ ஒரே டாபிக் மட்டும் பார்த்தா போதும். ப்ராப்ளம்ஸ் அண்ட் எபிசிக்கலி கியர் ட்ரெயின். எபிசிக்கலி கியர் ட்ரெயினில் எல்லா ப்ராப்ளமையும் பார்த்துக்கிங்க அப்படின்னா கியர் ட்ரெயினில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் மட்டும் பண்ணிடலாம். எபிசிக்கலிக்கு ரொம்ப ஈஸி தான். இதில் வேறு என்ன வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின் வித் பெவல் கியர்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோட அடிஷனல் தான். எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின் நார்மலாக பெவல் கியர் வந்து இப்போ ரொம்ப கேட்குறது இல்லை. இருந்தாலும் பெவல் கியர் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த டாபிக் வந்து இதையும் பார்த்து வச்சுக்கோங்க டைம் இருந்துச்சுன்னா. வேறு என்ன ப்ராப்ளம் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். சிம்பிளுக்கு இந்த ஸ்பீட் ரேஷியோ என்ன, ஸ்பீட் ஆஃப் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் டிரைவன், ஸ்பீட் ஆஃப் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் டிரைவன். இது வந்து சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் கேட்கலாம். 2 மார்க்கில் வரலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆர் ரிவர்ட் கேட் ட்ரெயின், இது 2 மார்க்கில் கேட்கலாம், 4 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நீங்கள் 30 மார்க் கொஸ்டின் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் அண்ட் எபிசிக்கல் கேட் ட்ரெயின். இதில் எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துருங்க, எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. அந்த யூனிட் 5 பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் யூனிட் 5ல் இருக்குது. இதில் ஃபஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது ஃப்ரிக்ஷன், ஸ்க்ரூ ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளம்ஸ். இந்த ஸ்க்ரூ ஜாக்கில் ஸ்க்ரூ ஃப்ரிக்ஷனில் வந்து டார்க் ரெக்கவர்ட் ரைசர் லோட் ரோயர் நிறையா இருக்கும். அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்க்ரூ ஜாக் இருக்கும், ஓவர் ஹாயிலிங்காக இதான்னு இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸ்க்ரூ ஜாக்கில் எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துக்கணும். ஒரு டாபிக் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் படித்தா தான் உங்களுக்கு டாபிக் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரூ ஃப்ரிக்ஷனாக ஸ்க்ரூ ஜாக் எல்லா ப்ராப்ளமும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து செகண்ட் நீங்கள் படிக்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் ஆன் பெல்ட் ட்ரைவ். இது ரொம்ப ஒரு வாஸ்ட் சிலபஸ். பெல்ட் ட்ரைவ் ரொம்ப பெரிய டாப்பிக்கு. இனிஷியல் டென்ஷன் இருக்கும், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பெல்ட் இருக்கும், வித் ஆஃப் த பெல்ட், இது பெல்ட்டோட ஜாமெட்ரி இருக்கு இல்லையா, அது இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய டாப்பிக்கு. இதுக்கு நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு நாள் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் பெல்ட் மட்டும். ஸோ நீங்கள் ஸ்க்ரூ ஜாக்கும் பெல்ட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் வந்துடும். இது இல்லாமல் வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னா பெல்ட் ட்ரைவ் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினையும் பார்த்துடணும். அதில் இருக்க டெரிவேஷன் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நீ படிச்சிட்டிங்க அப்படின்னாலே 2 மார்க் வந்துடும். இந்த பெல்ட் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்லாம் வந்துடும். ஏன் ஸ்லாக் சைடு மேலே வைக்கிறாங்க, ஏன் டைட் சைடு கீழே வைக்கிறாங்க, அப்புறம் இனிஷியல் டென்ஷன்னா என்ன, இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர், அதாவது 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பெல்ட் க்ளோஸ் அப் டெரிவேஷன், இது ரொம்ப ரேராக எப்போயோ உடனே கேட்டிருக்காங்க. இதான் ஒரு டைம் இருந்துச்சு, அதையும் படிச்சுக்கங்க. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆன் ரோப் ட்ரைவ், இதுவும் ஒரு ரேரான டாபிக் தான். அடுத்து நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்க்ரூ ஃப்ரிக்ஷன்லாம் படிக்கணும், அப்புறம் பெல்ட் ட்ரைவ் நல்லா படிக்கணும். அப்புறம் 3வது நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் கிளச்சை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் வியர் தெரி, யூனிஃபார்ம் ப்ரெஷர் தெரின்னு இருக்கும். ரெண்டையும் பார்த்துக்குங்க. எல்லா ப்ராப்ளமையும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தெளிவாகிக்குங்க. கிளச்சில் எப்படி ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கணும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆன் பியரிங், அப்புறம் ஃப்ரிக்ஷன் இன் பிரேக்ஸ். இவ்வளோ தான் மொத்த டாப்பிக்கு. அதில் நீங்கள் அதையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுற டாபிக் 3 தான். ஒன்று வந்து ஸ்க்ரூ ஜாக் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் பெல்ட் ட்ரைவ், இன்னொன்று கிளச். இது 3 நல்லா படிச்சுக்குங்க. நல்லா படித்து முடிச்சுட்டு மிச்ச டாப்பிக்கும் எதுவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் கொடுக்க எல்லா டாப்பிக்குமே வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு தடவை 2 தடவை கேட்ட கொஸ்டின் தான். அதனால் வந்து உங்களால் முடிஞ்சு அப்படின்னா அதையும் என்ன செஞ்சுக்கன்னா கவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கும் வந்து அந்த சப்ஜெக்டை பற்றின ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக KOMல கேட்குற கொஸ்டின், ரிப்பீட்டாக கேட்குறது வரை கேட்ட கொஸ்டின்ஸு. யூனிட் 1, 2, 3, 4, 5 மத்தாச்சு. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி 2 மார்க் கேட்கலாம்ன்றது பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 பொறுத்து 2 மார்க் என்ன கேட்கலாம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெக்கானிசம் அண்டு மிஷின் இதுலேருந்து கேட்கலாம். மெக்கானிசம் என்ன, மிஷின்னா என்ன, இல்லை ஸ்ட்ரக்சர்னா என்ன, மிஷின்னா என்ன அப்படின்ற கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இந்த 2 மார்க் கொஸ்டின் வந்து வரலாம். மெக்கானிசம் என்ன, மிஷின்னா என்ன. அப்புறம் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ப்ராப்ளம் வரலாம். 2 மார்க்கில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ப்ராப்ளம் வரலாம். அப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எந்த நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் 0னா ஸ்ட்ரக்சராக இருக்கும், -1னா சூப்பர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ 2னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார் செயின் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, எந்த லிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெக்கானிசம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி வந்து 2 மார்க்ஸ் வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வரலாம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரன்ஹோல் கென்னடி தீரம் இதுலேருந்து 2 மார்க் வரலாம். ஐ சென்டரில் ஸ்டேட் ஆரன்ஹோல் கென்னடி தீரம் வந்து 2 மார்க் வரலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தடில் ஏதோ சின்ன ஒரு லிங்க் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க, ப்ராப்ளம் கொடுத்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். சின்ன 2 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் வரலாம். அப்புறம் கொரியாலிஸ் காம்பவுண்டோட 2 மார்க் வரலாம். அந்த காம்பவுண்ட் டேரக்ஷனில் மூவ் ஆகும், என்ன வேல்யூ இருக்குன்னு 2 மார்க் வரலாம். அந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம் டெர்மினாலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். கேம்னா என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேம் டெர்மினாலஜியில் பேஸ் சர்க்கிள்னா என்ன, அப்புறம் அதில் இருக்க பிச் சர்க்கிள்னா என்ன, இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வரலாம். கேம் டெர்மினாலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறு கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இது ஃபார்முலா எழுத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா அந்த டயராம் போட சொல்லலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு some டயராம் மட்டும் வரைங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம டயராம் எப்படி இருக்குன்னு சொல்லி வரைய சொல்லலாம். ஸோ இது 2 மார்க்கில் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். யூனிட் 4 பார்த்திங்க அப்படின்னா இதே யூனிட் 4லையும் நாமக்கல் ஸ்பர்கியர்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும். அப்புறம் லா ஆஃப் கியரிங் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அதில் இருக்கும். லா ஆஃப் கியரிங் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். லா ஆஃப் கியரிங்கும் நாமக்கல் வந்து அடனம் நிரண்டம் மாடுல், அப்புறம் டயமெட்டிக்கல் பிச், அது மாதிரி வந்து கொஷின்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் படிச்சுக்கங்க. இந்த நாமக்கல் படிக்கும்போது நிறையா இது இருக்கும். இங்கே ஒரு 13 நல்லா படிச்சுங்க. டெரிவேஷன் இந்த இதில் டெஃபினிஷனில் 13 டெஃபினிஷன் நல்லா படிச்சுக்கங்க. நீங்கள் 13 மார்க் கேட்டாங்க அப்படின்னா 13 பாயிண்ட்ஸ் எழுதிங்கனாலே உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். கியரில் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தான் கேட்பாங்க. அப்புறம் வந்து ஸ்பர் கியருக்கும் மற்ற வேறு கியருக்கும் டிஃப்ரென்ஸ், ஹெரிங் போன் கியர், இப்போ ஹெலிக்கல் கியர் இருக்கு இல்லையா, அது மாதிரி டிஃப்ரென்ஸ் ஒரு ரேக் அண்ட் பினியன்னா என்ன, இந்த மாதிரி வந்து இந்த பேசிக் கொஷின்ஸ் வரலாம்.
கியர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து கேட்கலாம். அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த கேட்டு இந்த அப்ளிகேஷன் எந்த கேட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் கேட்டு எனக்கு வெலாசிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ட் கியர் ட்ரெயின்லேருந்தும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நிறையா டாபிக்ஸ் இருக்கனால 2 மார்க் எதுல இருந்தாலும் வரலாம். பிரேக்லேருந்து கிளச்சில் இதெல்லாம் வரலாம். இது வந்து 2 மார்க் வந்து இதில் தான் வரும்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.